ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்பி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான கடமையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது இந்த கேவலமான கொடூரமான கிரைம் கதையை கேட்டுட்டு இது எதனால் நடக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் மித்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னடா இவ்வளோ கொடூரமாக நம்ம நாட்டில் மாறிடுறீங்க அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் கேட்குறப்ப பயம் வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் இவ்வளோ கேவலம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னும் சொச்ச காலத்தில் என்னென்னலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கு. நம்ம ரெகுலரான கிரைம் கதைகள் நிறைய கேட்டிருப்போம்னா இது ரொம்பவே திகிலாவும் பயமாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஒரு 14 வயசு பொண்ணு தான் 2 அண்ணன்களால் கர்ப்பமாகறான். எவ்வளோ கொடூரமான கதையாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த புள்ள எவ்வளோ வேதனை அனுபவிச்சா, இது எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் கேட்குறப்ப உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ கொடூரமாகவும் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாந்தி அப்படின்ற ஒரு பெண், அவங்களுக்கு 52 வயசு, ஒரு சிறிய கிராமத்தில் தான் வாழ்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, சாந்தியோட கணவர் சாந்திக்கு 30 வயசு இருக்கும் போதே இறந்துடுறாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. மொத்தம் இவங்களுக்கு 3 பிள்ளைகள். அதாவது ஒரு புள்ள 14 வயசு பொம்பளை புள்ள 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்னொருத்தன் பையன், அவனுக்கு 20 வயசு, இன்னொருத்தவனுக்கு 23 வயசு. இவனுக்கு 2 பேருமே படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு என்ன செய்யறானுங்க, வீட்டிலேயே தான் இருக்கானுங்க. பெருசா ஒன்றும் வேலைக்கு போகல. அதாவது எப்பயாவது சித்தாள் வேலை வந்தால் அதுக்கு போவானுங்களாம், மித்தபடி வேற எந்த வேலைக்கு போகாம வீட்டிலேயே தான் இருக்கானுங்க. இந்த சாந்தி அப்படின்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, வீடு வீடாக போய் சமையல் செஞ்சு கொடுக்குறவங்க. கிட்டத்தட்ட 16 வீட்டுக்கு போய் டெய்லி சமையல் செஞ்சு கொடுப்பாங்களாம். அதாவது இந்த 2 மூதேவிங்க இருக்காங்களே, 20 வயசு 23 வயசு, இவனுங்களை படிக்க வைக்கிறதுக்காகவே நிறைய லோன் வாங்கியிருக்காங்க, எஜுகேஷனல் லோன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் கட்டணும், அதெல்லாம் அடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி 16 வீட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாய்ங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் தான் வெட்டியாக இருக்கானுங்க, சித்தார் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம். இதுவே சாந்திக்கு மனசுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குமா. இருந்தாலும் நம்ம தானே வளர்த்தாகணும், புருஷன் இல்லையே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக, அவ்வளோ ஒரு மன தைரியத்தோட இவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க காலையில் 4 மணிக்கு வேலைக்கு கிளம்புனாங்க அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேருவாங்களாம். 16 வீட்டில் போயிட்டு சமைச்சு கொடுக்கணும், பாத்திரம் கழுவணும் இல்லையா. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 14 வயசு பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு காலைல ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 8:30க்கு ஆரம்பிக்குமா. 8:30க்கு இந்த பொண்ணு போயிட்டு 2 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிருமா, 2 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்துருமா. அதாவது இந்த 14 வயசு பொண்ணு தான் நைட்டுக்கு டிஃபனே செய்யுமா. பாருங்க, 14 வயசுல இந்த பொண்ணு எவ்வளோ பக்குவப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே அவங்க அம்மாவோட வளர்ப்பு. அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்புறம் அந்த பொண்ணு தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு நைட் சாப்பாடு எப்பயுமே இந்த பொண்ணு தான் செய்யுமா. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சில வாரம் அந்த பெண் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே இருந்திருக்கு வீட்டில். அது மட்டும் இல்லாமல் சாந்தியாலையும் பெருசாக கவனிக்க முடியல. நைட்டு 10 மணிக்கு தானே வராங்க, அதனால பெருசாக புள்ளையை கவனிக்க முடியல. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த புள்ள சாந்திகிட்ட வந்து அம்மா ரொம்ப வயிறை வலிக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சாந்தி என்ன நினைக்கிறது, ஓகே புள்ள வந்து வயசுக்கு வரப்போகுது போல, அதாவது 14 வயசு இல்லையா, அந்த வயசுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரம் முன்னாடி வயிறுலாம் வலிக்கும் போல, ஸோ அதனால அந்த வழியா இது இருக்கும் போல அப்படின்ட்டு இவங்க அம்மா சாதாரணமாக விட்டுறாங்க. திரும்பி மறுநாள் வந்து காலைல 4 மணிக்கு எந்திரிச்சம்மா ரொம்ப வயிறு வலிக்குதுமா 2 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாந்தியா வருதுமா அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த 14 வயசு பிள்ளை. அப்பயே அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, சரி வயசுக்கு தான் பிள்ளை வரப்போகுது, சரி மெடிக்கல் ஷாப்பில் எதனா மாத்திரை வாங்கி கொடுப்போம் வயிற்று வலிக்கு அப்படின்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் என் பிள்ளைக்கு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல, 2 நாளாக வயிறு வலியாக இருக்குது, எதனா மாத்திரை கொடுங்க அப்படின்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வாரம் இதே மாதிரியே நடக்குது. அந்த பொண்ணு சொல்றதே விட்டுருச்சு. என்ன அம்மாட்ட சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க, மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க, மாத்திரையை போட்டு சரியாகல அப்படின்ட்டு அந்த பொண்ணு வழக்கம் போல ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாந்திக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹை ஃபீவர். எப்படி ஃபீவர் இருந்துச்சுன்னே தெரியல. சரி இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போவேனா அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சு எல்லார் வீட்லையும் நான் வேலைக்கு வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, 8வது படிக்கிற அந்த சாந்தியோட பொண்ணும் நானும் இன்னைக்கு ஸ்கூல் போல அப்படின்னு வீட்டிலே இருந்திருக்கு. அப்போ போயிட்டு அழுதுருச்சு, ரொம்ப வயிறு வலி தாங்காம, ரொம்ப வயிறு வலிக்குதுமா அப்படின்ட்டு. சாந்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 14 வயசு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல என்னன்னு தெரியல டாக்டர், ரொம்ப ஒரு 3-4 நாளாவே வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு காட்டுறாங்க. டாக்டர் கையெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. டாக்டர் கை வச்சு பார்க்குறப்பயே வயிறு ஒரு மாதிரி பெல்லி வீங்கின மாதிரி இருக்கு. அதாவது குழந்தைங்களுக்கு பொதுவாக அப்படி இருக்காது இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு தொப்பை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லாக ஃபேட் இருக்கணும். இந்த சாந்தியோட பொண்ணு ரொம்ப ஸ்லிம்மான பொண்ணு, வயிறு மட்டும் வீங்கி இருந்தாலும் டாக்டர் கேட்குறாரு, என்னமா பாப்பாவுக்கு வயிறு மட்டும் வீங்கி இருக்கு, கட்டி எதனா இருந்து எதுவும் மெடிக்கேஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ தான் சாந்தி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன், நான் பொதுவாக வீட்டு வேலைக்கு போகிறவன், நான் அந்தளவு வீட்டில் இருக்க மாட்டேன், இப்போ தான் நோட் பண்ணுறேன் பாப்பாவுக்கு வயிறு வீங்கி இருக்கு. என்ன டாக்டர் உள்ள கட்டி எதுவும் இருக்குங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, இது என்ன பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சரி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு இந்த அல்ட்ரா ஸ்கேன் எடுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. டாக்டர் வந்து அந்த லைட்டில் ரிப்போர்ட் வச்சு பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாரு. டாக்டர் அதிர்ச்சி ஆகிட்டு திட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பேசவே இல்லைங்க. அந்த ஸ்கேனை வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு நர்ஸை கூப்பிடுறாரு, அந்த ஹெல்ப்பரை கூப்பிடுறாரு. எப்போ அது கரெக்டான ஸ்கேன் தானே, பேர் எதுவும் மாற்றி கொடுத்துட்டீங்களா, ஸோ இது 14 வயசு பொண்ணோட ஸ்கேன் என்ன அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி இல்லை சார் எல்லாமே ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஆடி போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் எய்த்தாப்பில் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா அடுத்து டாக்டரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்ன சார் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்ட்டு. டாக்டர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே டாக்டர் ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு. இந்த மாதிரி பிள்ளைய வெளியில் தான் அனுப்புவியாமா, வெளியில் எதுவும் ஆம்பளைங்களோட எதுவும் விளையாடலாம் அனுப்புவியாமா, தெருவில் யாருன்னா ஆம்பளைங்களோட போய் பாப்பா விளையாடுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாரு. அவங்க அம்மா சாந்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், வீட்டில் மட்டும் தான் இருப்பா, நான் தான் அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன், எப்பயுமே வீட்டில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன டாக்டர் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, என்ன ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு நார்மலாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப டாக்டர் அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறாரு. உங்களோட பொண்ணு கிட்டத்தட்ட 22 வாரம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இடியே போட்டு விழுந்த மாதிரி இருந்திருக்கு சாந்திக்கு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, வெறும் 14 வயசு தான், இவ எப்படி 22 வாரம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணைய அந்த இடத்துல வச்சு அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ஆணுச்சு அப்படிங்கிற. அந்த பிள்ளைங்க ஒன்றுமே சொல்ல தெரியலைங்க. 14 வயசு, அதுக்கு என்ன தெரியும், அது ஒன்றுமே சொல்லலை. என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அம்மா நோண்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாதிரி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி மாற்றி பயத்திலே பதில் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுட்டு அந்த பொண்ணே ஓப்பனாக சொல்லுது, இந்த மாதிரி அண்ணன் 2 பேரும் என்ன இந்த மாதிரி செஞ்சாங்க, எனக்கு இது என்னன்னு தெரியல, செஞ்சுட்டு நான் அதை உன்ட்ட சொன்னேன்னா என்னை அடிப்பேன்னு சொன்னாங்க, அதனால தான் எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் சொல்லலாமா, என்னமா அது அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டிருக்கு. அதுலேயே சாந்தி அந்த இடத்துல கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்கிட்ட நேராக போயிருக்காங்க. அதாவது பெத்த பிள்ளையா இருந்தாலும் செஞ்சது குற்றத்துக்குள்ள உரிய தண்டனை வாங்கியே திருநூறு நேராக பாப்பாவை கூட்டிட்டு போலீஸ்ட்ட போயிட்டாங்க. போலீஸ்ட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கு என்னோட பொண்ணு, காரணம் அந்த 2 அண்ணனுங்க தான், அதாவது என் 2 பிள்ளைங்க தான் சார், கண்டிப்பாக அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் ஆடி போயிட்டாங்க, என்னடா அது இப்படி ஒரு கேஸா அப்படின்ட்டு. போலீஸும் சரின்னு போயிட்டு அவங்களை போய் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண அப்புறம் தான் முழு விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது ஒரு நாள் சாந்தி வீட்டில் இருக்காதப்ப இந்த 14 வயசு பொண்ணு வீட்டில் இருந்திருக்கு. இந்த 2 அண்ணனுங்க இருக்காங்களா, அதில் அந்த 23 வயசு ஒருத்தன் 20 வயசு இருக்காங்க. அந்த 23 வயசு உள்ளவன் ரொம்ப தப்பான வீடியோஸ்க்குலாம் அடிக்ட் ஆகிட்டான் ஃபோனில். ஏன்னா வேலைக்கு எதுக்கும் போகாமல் வீட்டில் இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான். ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு போயிடுச்சு போல. அதை என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்த ஒரு இதில் அந்த பொண்ணை வந்து தப்பான இது பண்ணிட்டான். தப்பானது பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2-3 தடவை பண்ணிகிட்டே இருந்திருக்கான் ஒரே வாரத்தில். அந்த 20 வயசு பையன் இதை நோட் பண்ணிட்டான், என்ன அது பாப்பா அந்த ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 20 வயசு பையன் அந்த 23 வயசு பையன்கிட்ட கேட்குறான், என்னடா ஆச்சு, என்னடா பண்ணுற பாப்பா அப்படின்னு கேட்டேன். இவனுங்க 2 பேரும் ஒரு மாதிரி டீலிங் போட்டு அந்த பிள்ளைய போயிட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல மாசங்கள் கொடுமைப்படுத்திருக்கானுங்க. கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு என்னன்னே தெரியல, ஏதோ அண்ணனுங்க விளையாடுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு டைம் போனோடனே இந்த பிள்ளைக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கத்தி ஒரு மாதிரி நான் அம்மாட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி சொன்ன உடனே தான் அவனுங்க ரொம்ப போட்டு அதை டார்ச்சர் பண்ணி அதை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவனுங்க 2 பேரையுமே போக்சோவில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயா இது எப்போ நடந்த சம்பவம் அப்படின்னா, மே 19, 2024 உத்தரப்பிரதேசில் தால் பஞ்சார்கா அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தான். ஸோ எந்த அளவு கொடுமையாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ சொல்லுங்களேன், இந்த கதையெல்லாம் கேட்டுட்டீங்க, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்ட்டு. எல்லாமே இந்த வீடியோக்களால் மட்டும்தாங்க. அதெல்லாம் பார்த்து தான் இவனுங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது டோட்டலாக பேன் பண்ணி விட்டா என்ன, அந்த மாதிரி வெப்சைட்ஸே ஓப்பன் ஆக முடியாத மாதிரி விட்டா என்ன, அது சரி அப்படியே நீ விட்றடா, சரி ஓகே விடு, உடைய ஒரு வெப்சைட் எல்லாம் நல்லா உடனடியாக தடுத்து நிறுத்த முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வயசுக்கு மேலே, அது ஒரு 25 வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும், அந்த ஏஜ் உள்ளவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு எதனா செட் பண்ணி வைக்கலாம். அதுவும் பண்ண மாட்டானுங்க. சரி இது 2மே பண்ண மாட்டானுங்க. 3வது விஷயம், ஒரு பனிஷ்மெண்ட்ஸை ஒரு பயங்கரமாக சிவியராக கொடுக்கலாம். இந்த மாதிரி வாய்தா மேலே வாய்தா போட்டு பல நாட்கள் இழுத்து அவனுக்கு வெறும் வந்து ஆயுள் தண்டனை, இல்லை 2 வருஷம் தண்டனை, 3 வருஷம் தண்டனை, இல்லை வயசு கம்மியாக இருந்தால் சிறுவர் சீர்திருத்த பள்ளி, இந்த மாதிரி கொடுக்காம டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறான் அப்படின்னா டைரெக்டாக அவனை முடிச்சு விட்டா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. பெரிய பெரிய நாடு, அதாவது பயங்கரமாக பொருளாதாரத்துலேயும் பயங்கரமாக டெவலப்மெண்ட்லேயும் வெறித்தனமாக டெவலப்மெண்ட்டாக இருக்க பெரிய பெரிய நாடுகளே என்ன தண்டனை கொடுக்குறாங்க இந்த மாதிரி கேவலம் செய்கிறவங்களுக்கு.
அந்த தண்டனையை நம்ம நாட்டில் கொடுக்க மாட்டாங்கன்றது நமக்கு சத்தியமாக தெரியல. இது அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருக்குமே இது ஒரு நியூஸுங்க, இது ஒரு கிரைம் கண்டென்ட், அப்படியே கேட்டுட்டு கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த புள்ள அனுபவிச்ச வழி அந்த பிள்ளைக்கு கடைசி வரையும் துரத்தும். அதோட வாழ்க்கை முடிகிற வரை இந்த மாதிரியான கருப்பு நினைவுகளை அதை துரத்திக்கிட்டே இருக்கும். அதை யாருனாலையுமே அழிக்க முடியாதுன்னு தான் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்க தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் கதையை கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட கதை வழங்குற சுவாரஸ்யம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.